எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இந்த பூமியில் அவதாரங்கள் எப்போது தோன்றுகிறார்கள் தெரியுமா? நம்ம இந்த வீடியோ ரெண்டு ஆங்கிள் பார்க்க போறோம். ஒன்று பக்தின்ற ஆங்கிள், ஒன்று ராஜயோக ஆங்கிள். பக்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் தர்மம் தாழுதோ, அதர்மம் தலை தூக்குதோ, தர்மத்தை நிலைநாட்ட அந்தந்த காலகட்டங்களில் அவதாரங்கள் தோன்றுகிறார்கள் அப்படின்னு பக்தி சொல்லுது. அப்படி விஷ்ணுக்கு 10 அவதாரங்களை பற்றி பேசுகிறாங்க. மத்ஸ்ய கூர்ம வராஹஸ்ச நரசிம்மஸ்ச வாமனா ராம ராம ராமஸ்ச கிருஷ்ண கல்கி ஜனார்தனா அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனை ஒழிக்கிறதுக்கு தான் ராம அவதாரம் வந்தது. கம்சனை ஒழிக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை கொடுக்கறதுக்காகவும் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரு அப்படின்லாம் பக்தி சொல்லுது. அப்படியே நீங்க சரித்திரத்தையே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு மகான் ஆத்மாக்கள் அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி, வீர சிவாஜின்னு சொல்றோம். அவரு முகலாய பேரரசர்கள் இருக்கும்போது பிறக்கிறார். அந்த டைம்ல அவர் இல்லைன்னா இந்தியாவே முழுசா ஒரு முஸ்லீம் நாடா மாறி இருக்கும். அவதாரம் வந்தது இந்த ஹிந்து தர்மத்தை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஓகேவா? அது மாதிரி சுவாமி விவேகானந்தர், அவர் தான் சிக்காகோவில் போயிட்டு உலக மாநாடு, அந்த ரிலீஜியஸ் மாநாட்டில் போயிட்டு ஹிந்து தர்மத்துடைய மதிப்பெல்லாம் எடுத்து சொன்னதுனால தான், இல்லைன்னா அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் உலகத்தில் சிறந்த தர்மம் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. இவர் போய் அங்கே பேசினாரு. அதனால அப்புறம் எல்லா தர்மத்தை பெரியவங்க பேசிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க அதை. ஓகேவா? அப்போ அவரு அவதாரமா போற்றப்படுகிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இந்த சன்னியாசி மார்க்கம் தோற்றுவிச்சவர். ஓகேவா? அவர் எதுக்கு தோற்றுவிச்சாருன்னா, அவர் அவதாரமா வந்தாரு. பரமாத்மாவே ராஜயோகத்தில் சொன்னார், சத்தியுகத்திலேருந்து திரேதாயுகத்தில் நீங்க தேவதையா இருந்தீங்க, அதனால அதெல்லாம் போயிடுச்சு. துவாபர யுகம் எப்படி இருந்ததுன்னா அந்த சன்னியாசி தர்மம் இருந்தனால தான் அந்த இது, இல்லைன்னா அங்கேயே விநாசம் வந்திருக்கும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அப்ப ஆதி சங்கரர்ன்றது அவதாரம் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே அப்படிதான், ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்தில் அவதாரங்கள் அப்படின்னு நம்புறோம். இயேசு கிறிஸ்து வந்தாரு, கிறிஸ்டியானிட்டி ஸ்தாபனை பண்றாரு அப்படின்னா அவர் அந்த தர்மத்தை ஸ்தாபனக்கூடிய அவதாரம் அப்படின்னு நம்புறாங்க. ஓகே, இஸ்லாமிய தர்மம் வந்தது, புத்திசம் வந்தது, நிறைய ஜெயினிசம், சிக்கிசம், அதெல்லாம் தோற்றுவிச்சவங்க எல்லாருமே அவங்கவுங்க தர்ம இதுபடி அவதாரங்கள் அப்படின்னு நம்புறாங்க. சரியா? அப்போ அது காலகட்டத்துக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம ஒரு தனி மனிதனா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தனிப்பட்ட கருத்து. எப்படின்னா, ஒரு மனிதனோட கருத்து. இறைவன் இந்த ட்ராமாலாம் செட் பண்ணிட்டாரு. இந்த ட்ராமா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு காலகட்டத்திலையும் இந்த தர்மம் தாழும் போது மேல ஒவ்வொருத்தரையும் அனுப்புறது. எப்படி ஏசு கிறிஸ்து ஒரு அனுப்புறது, ப்ரொஃபட் அனுப்புறது, புத்தர் அனுப்புறது, இப்படி ஒவ்வொருத்தரா அனுப்பி 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 ராகவேந்திரர் அனுப்புறது, அப்படி ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு தர்மத்தை காப்பாற்றணும் ட்ரை பண்றாரு. இது எல்லாமே ஃபெயில் ஆனதுனால கடைசியில பரமாத்மா அவரு நேரடியா வராரு. அப்படிதான் நமக்கு ராஜயோகம் சொல்லி தராரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது பரமாத்மா என்ன சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் இந்த கேரக்டர் இந்த காலகட்டத்தில் இந்த தர்மங்கள் தோன்றணும் இருக்கு. அந்த டைம் அந்த ட்ராமா அந்த ப்ரொஃபெட் வருவாங்க, அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனம். இது ட்ராமாவில் ஒரு பார்ட்டு, அதனால நடக்குது. இது தோல்வி அடைஞ்சிச்சின்னு சொல்லி நான் ஒருத்தர அனுப்புறேன்றது கிடையாது அப்படின்னு பரமாத்மா ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. ஸோ பக்தியோட டெஃபினிஷன் அவதாரத்துக்கு என்னன்னா, எப்பெல்லாம் தர்மம் தாழுதோ, அதர்மம் தலை தூக்குதோ, தர்மத்தை நிலைநாட்ட ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம் ஆத்மாக்களை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரமாத்மா ராஜயோகத்தில் ஒன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விநாசம் ஆகிறதுக்குள்ள பாரதம் உலகத்தில் நம்பர் 1 நாடாயிடும். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 நாடு அமெரிக்கா, நான் சொல்றது பொருளாதாரத்தில். 2வது சைனா, 3வது ஜெர்மனி, 4வது ஜப்பான், 5வது இந்தியா. ஸோ நம்ம போக வேண்டிய இடம் ரொம்ப தூரம். ஓகேவா? ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ இன்னைக்கு ஸ்ரீ நரேந்திர மோடி அவர் இந்தியாவோட பிரதம மந்திரியா இருக்காரு. அவர் ராத்திரி பகலாக இதுக்காக உழைக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இந்த நாடே. அப்படி பண்ணும்போது இந்த நாடை நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ அவரையும் அவதாரமா மக்கள் பார்க்குறாங்க. அப்படி
இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யாரெல்லாம் வராங்களோ, சாது சன்னியாசிகள், தனி மனிதராக கூட இருக்கட்டும், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், யாரெல்லாம் இந்த தர்மத்துக்காக உழைக்கிறாங்களோ அவங்களாம் அவதாரங்களாக பார்க்கப்படுறாங்க. ஓகே, இதெல்லாம் பக்திக்கான டெஃபினிஷன். ஓகே, இப்போ ராஜயோக டெஃபினிஷன் வரும். பரமாத்மா சில தினங்களுக்கு முன்னாடி சொன்னார், பரமாத்மா தான் இந்த சமயத்தில் வந்து என்ன சத்தியுகத்துக்கு தேவையான ஆதி தேவி தேவதா சனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஓகேவா? அப்போ இன்னைக்கு இந்த ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ற ராஜயோகிகள் எல்லாருமே எப்படி அவங்கள புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் அவதாரங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒவ்வொருத்தரும் அவதாரம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கலிகாலத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ண வேண்டி இருக்கு. சூத்திரர்களை தேவதையா மாற்ற வேண்டி இருக்கு. இவ்வளோ பெரிய டாஸ்கை வந்து நான் செய்ய வேண்டியிருக்கு. நான் ஒவ்வொருத்தரும் அவதாரங்கள் அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அது ஒரு கடமையாயிடுது. மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும். அப்போ நான் வந்து ஒரு சின்ன வட்டத்தில் மாட்டிக்கிறேன். ஓகேவா? நான் அவதாரம்னு நினைச்சேன்னு வச்சுக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். மனைவி குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், இந்த சிஸ்டமை பார்த்துக்க முடியும், சேவை பண்ண முடியும், எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. சரியா? ஸோ பரமாத்மா சொல்ற, நீங்க இந்த ராஜயோக சேவையை பார்க்கும்போது நீங்க என்ன சொல்லணும், நான் வந்து ஒரு அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க அப்படின்றாரு. பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என்னுடைய சேவைக்கு ரைட் ஹேண்டா இருங்க, எனக்கு உதவியாளர்களா இருங்க, இந்த பிரம்மாவோட 1000 கையில ஒரு கையா இருங்க அப்படின்லாம் பரமாத்மா சொல்றாரு. சரியா? அப்போ ஒரு ராஜயோகியால எப்ப சேவை செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னை வந்து சாதாரண ஆத்மாவா புரிஞ்சுக்காம தாம ஒவ்வொருத்தரும் அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் இந்த பூமியில் இந்த டைம் வந்திருக்கோம்னா, இந்த கலியுகத்தை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பரமாத்மாவுக்கு அந்த சேவையில் ரைட் ஹேண்டாக இருக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஒரு அஜெண்டாவோட வந்திருக்கோம். நம்ம வந்து சாதாரணமாக பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்து போல, நம்மளும் இந்த ட்ராமாவோட ஒரு பாட்டு தான். ஓகே, 84 பிரிவு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பிரிவியில் இந்த டைமில் நம்ம ராஜயோக சேவை செய்யறதுக்கு காரணம், நம்ம வந்து நம்மளை அவதாரம்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இறைவனுக்கு இப்போ சேவை பண்ணோம்னா, நம்மளால வந்து இந்த சத்தியுக திரேதாயுகத்தோட ஸ்தாபனையை வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். ஆதி தேவி தேவதாஸ் சனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற. ஸோ உங்களால் சேவை செய்ய முடியலன்னா நீங்கள் குடும்பஸ்தன் புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு பற்றுன்ற வட்டத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதையும் மீறி நீங்கள் வெளியே சிந்திக்கணும். என்னன்னு சிந்திக்கணும்னா, நான் ஒரு அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சேவை செய்ய முடியும் அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, பக்தி அவதாரத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குது, ராஜயோகத்தில் பரமாத்மா நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு அனுபவம். நேற்று ஒரு ஆத்மா எனக்கு ஃபோன் பண்ணி, அவர் ஏதோ யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்துருக்கிறாரு, எனக்கு இந்த ராஜயோகம் கற்றுக்கணும் அப்படின்றாரு. கடைசி அவர் முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய இருக்கிறது வந்து ஒரு பட்டன் ஃபோன் தான். அப்படின்னா என்ன, இவர் ராஜயோகம் நம்மளோட யூடியூப் வீடியோ வேற ஏதோ ஒரு ஃபோனில் தான் பார்த்துருக்கிறாரு, 1-2 வீடியோ பார்த்துருக்காரு, அதுக்கு பிடிச்சிருக்கு, கூப்பிட்டுருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வீட்டு பக்கத்தில் அவர் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் எல்லா சென்டரும் இருக்குது, கீதா பாடசாலை இருக்குது, அவர் இருக்கிற இடத்துல இல்லைன்றார். ஒன்று, இவர்கிட்ட ஃபோன் வந்து பட்டன் ஃபோன் தான் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. அப்போ நான் எப்படி இந்த ராஜயோகம் கற்றுக்க முடியும், நான் வந்து ஃபோன்லேயே கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேவை ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அப்போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருந்தேன். என்னோட புரிதல் அப்போ எப்படி இருந்ததுன்னா, எல்லாரும் யூடியூப் பார்ப்பாங்க, அதனால் ராஜயோகம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருந்தால் கூட யூடியூப்லேயே இல்லாமல் இருக்கவங்க இருக்காங்க. வெறும் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருப்பாங்க, சில பேர் வெறும் ட்விட்டரில் மட்டும் இருப்பாங்க, சில பேர் வெறும் வாட்ஸ்அப் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இவங்களை எல்லாரும் கவர் பண்ணோன்னா என்ன பண்ணணும், நம்ம தான் எல்லா மீடியாலையும் போகணும், எல்லா சோஷியல் மீடியாலையும் போகணும் சொல்லி இன்றைக்கி மட்டும் ஒரு 13 சோஷியல் மீடியாவில் நம்மளே இருக்கும். இப்போ இந்த ஆத்மா கேட்குற கேள்விப்படி இவர் சோஷியல் மீடியாலே கிடையாது, ஏன்னா இவர்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது. வீட்டு பக்கத்தில் ஏதாவது சென்டர் இருந்தால் போய் கற்றுக்கலான்னு பார்த்தா இவர் வீட்டு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் சென்டரே கிடையாதுன்றார். இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு எப்படி நம்ம ராஜயோக நாலேஜ் கொடுக்க முடியும்? இதை பற்றி சிந்திச்சேன். நேற்று ஒரு சகோதரர்கிட்ட பேசினப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு டெக்னாலஜி இருக்குது, நானும் ட்ரை பண்ணி பார்த்ததில்லை, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன்னு சொன்னார். அமேசான் க்ளவுடில் வந்து இப்போ நம்ம 7 days கோர்ஸோட 16 வீடியோ போட்டு வச்சுருவோன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சு, இவங்க வந்து அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுவாங்க. +1 சொன்னோன்னா 1வது வீடியோ ஆகணும்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குல்ல, அது அப்படியே ப்ளே ஆகும், இவர் ஃபோன்லேயே கேட்டுக்கலாம்.
சாதாரண ஃபோன் இருந்தாவே போதும் அவருக்கு, நெட்டே தேவையில்லை. அந்த மாதிரி செகண்ட் இதாக எடுக்கும்போது என்ன நம்பர் ஒன்று 2வது கிளாஸ் அப்படின்னா நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணினா 2வது பாடம் ப்ளே ஆகும். இது நமக்கு செலவு இருக்குது. அதாவது அமேசான் க்ளவுடில் அந்த ஸ்பேஸ் வாங்கணும், இந்த ஃபைல் அங்கே போடணும், அமேசான் வந்து நமக்கு ஒரு ஃபோன் நம்பர் தரணும், அந்த நம்பரை வந்து நம்ம மாதமோ வருஷமோ அது என்ன ஃபீஸ்ன்னு தெரியாது அது கட்டணும். இப்படியெல்லாம் பண்ணி வச்சா நம்ம இந்த சேவையும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறேன், அது எங்கே வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதையும் யோசிக்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா கடைசியில் எல்லாருக்கும் தெரியணும் இல்லை பாபாவை, வீட்டு பக்கத்தில் சென்டர் இல்லை, ஆன்லைன் ஸ்பேஸ்லேயும் இவங்க இல்லை, இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம மெசேஜ் கொடுக்குறது? அதே மாதிரி நான் ஒன்று யோசிச்சது வந்து இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு இந்த பிரெயில்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் இந்த 7 days கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தேன் ஒரு காலத்தில். அப்புறம் என் ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, நேத்ரோதயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறார், அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன, நாங்களே பிரெயிலில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, இப்போது நாங்கள்லாம் ஆடியோ ஃபைலை தான் கேட்குறோம், கண்ணு தானே தெரில, காது நல்லா தானே கேட்குது, அதனால் கேள்வி ஞானத்தில் நாங்கள் ஃபுல்லாக ஆடியோ டேப்பாக வச்சு கேட்டுக்கிறோம், அதனால் உன்னோட கிளாஸஸ்லாம் வந்து ஆடியோவாக இருந்தால் போதுமானது, பிரெயில் தேவையில்லை. அவர் என்ன சொன்ன, 100 கண்ணு தெரியாதவங்களா இருந்தால் அதில் ஒரு 5 பேர் 10 பேர் தான் பிரெயில் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க, பாக்கி எல்லாம் ஆடியோ தான் கேட்குறோம், இதுதான் அனுபவத்தில் தெரியுது அப்படின்னா. இப்போ நீ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு எனக்கு சொன்னான். அதனால தான் நான் அந்த சைடுக்கு நான் போகவே இல்லை. ஆனால் இதை நான் யோசிக்கணும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு ஐடியா இருக்கா? எப்படியாவது இந்த மாதிரி சிஸ்டம், அதாவது நான் ஃபோன் பண்ணோம், ஒரு நம்பர் கொடுத்துருவோம், அந்த ஃபோன் பண்ணோம், உடனே ப்ரெஸ் 1 ஃபார் டே 1 ஹூ அம்மை அந்த கிளாஸ்க்கு, ப்ரெஸ் 2 3 உலகங்கள், ப்ரெஸ் 3 யார் இறைவன் யார் அப்படின்ற அந்த மாதிரி டாபிக் வைஸ் அது கனெக்ட் பண்ண முடியுமா, இருந்து அது கேட்க முடியுது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.